ஆதிபாரதி சீரியலில் இன்றைக்கி ஒரு அட்டகாசமான பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். லதாவோட அம்மா வந்து பாரதியை வந்து கண்ணாப்பண்ணான்னு மணமேடையில் வந்து திட்டாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச ஆதி வந்து உச்சகட்ட கோவத்தில் செம கோவமாக வந்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். மணமேடைக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி வந்து ஒரு டெஸ்ட் வச்சிருக்கா அப்படின்னு கேசவ் கிட்ட லதா வந்து சொல்லிட்டு இருக்கப்ப அது அப்படி என்ன டெஸ்ட்டு கல்யாணத்தை இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் வச்சுக்கிட்டு எங்கே போயிருக்கான் ஆதியை காணுமே அப்படின்னோன்னே அது ஒன்றும் இல்லை, மேடத்துக்கு வந்து பூ வேணுமா, அதானே பூ தானே, அங்கே தான் அவ்வளோ தட்டு நிறைய பூ வச்சுருக்கேன், அது கொடுக்க வேண்டியது அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காதான், அவங்க மனசுக்கு பிடிச்ச பூ ஒன்று இருக்கான், அதை தான் வந்து ஆதி வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அந்த பூ பேர் சொல்லிட்டாங்களா இல்லையா, அதெல்லாம் சொல்லலை, அவங்க மனசில் நினச்ச பூவை ஆதி வந்து கரெக்டாக வாங்கிட்டு வரேன்னு சவால் விட்டுட்டு போயிருக்காப்புல அப்படின்னு. ஏன்னா விளாண்டுட்டு இருக்கீங்களா, அந்த பூ எங்கே இருக்குன்னே தெரியாமல் ஆதியால் எப்படி வாங்கிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப ஆதி வந்துட்டாப்புல, என் ஃப்ரெண்டு கரெக்டாக வந்துட்டாப்புல பாருங்கள் அப்படின்னோடனே என்ன ஆதி கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னு லதா கேட்டோன்னா கரெக்டாக வந்து பூ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இதை பார்த்தோன்னே பாரதிக்கு வந்து சந்தோஷம் தாங்கலை. எப்படி ஆதி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னோடனே நீங்கள் ஆசைப்பட்டீங்க, அதை நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா அதான் எப்படி நம்ம இப்போ சொல்கிறேன் ஆதி, நம்ம ரெண்டு பேருக்குள்ளே வந்து ஏதோ ஒரு ஒரு இனம் பிரியாத ஒரு ஒற்றுமை இருக்குது, நம்ம ரெண்டு பேரும் சேரணும்னு யாரோ ஒருத்தங்க முடிச்சு போட்டிருக்காங்க, அதுதான் விதி, அதை யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு நான் இப்போ ஒத்துக்கிறேன். அப்பாடா, நம்ம ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதருங்கிறது இப்போயாவது ஒத்துக்கிட்டீங்களே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னோடனே இந்தாங்க பூ வச்சுக்கோங்க, என்ன அது கையில் கொடுத்துட்டு இருக்கீங்களா, அதான் வந்து டக்குன்னு திருப்பி விட்றாங்க, வச்சு விடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தலையில் வந்து வச்சு விட்றாங்க. ரொமான்டிக்காக பார்க்குறாங்க. சரி டைம் ஆகி போச்சு, பாக்கி ரொமான்ஸாக உங்கள் கல்யாணத்தில் வச்சுக்கலாம், வாங்க முதல்ல எங்கள் கல்யாணத்தை நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் மேட்டுக்கு இந்த பக்கம் மரகதம் வந்து மறுபடியும் வந்து லதாவோட அம்மாவுக்கு வந்து மனசை கலைக்கிறதுக்காக பேசுகிறாங்க. இது வரைக்கும் நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் நீங்கள் வந்து என் மருமகளை ஒரு வார்த்தை கூட சொல்லலை பார்த்தீங்களா, உங்கள் மனசு யாருக்குமே வராதுங்க, நீங்கள் வந்து ரொம்ப நல்ல மனசுக்காரங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் சொன்னது கூட பிரச்சனை இல்லை, ஆனால் மணவேடையில் வந்து லதா பக்கத்தில் இருக்கணும்னு நீங்கள் மனசை விட்டு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் பெருசாக வந்துடாது, அந்த எண்ணம் வந்து எப்போவுமே உங்ககிட்ட இருக்கணும். என்ன திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கம்மா, அவங்க எது சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க, அவங்ககிட்ட போய் மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா மேற்கொண்டு வேறு ஏதாவது ஐடியா பண்ணால் தானே பாரதியை வந்து அவமானப்படுத்த முடியும் அப்படின்னோடனே அவங்க தான் ட்ரம்ப் கார்டு, நீ அவசரப்படாத, அவங்க செய்ய வேண்டிய நேரத்தில் கரெக்டாக செய்வாங்க, சிறப்பாக சபை முன்னாடியே செஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்குல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியாம்மா, அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கும் தாண்டி சந்தோஷம் அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கல்யாண மண்டபத்துக்கு கரெக்டாக வந்து வீட்லேயே வந்து நடக்கிறதுனால வந்து கேசவும் சரி லதாவும் சரி மாலையை போட்டுட்டு வந்து உட்காந்துடுறாங்க. மணமேடையில் வந்து உட்காந்துடுறாங்க. மாலை கழுத்துமா வந்து ரெண்டு பேருமே உட்காந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு லதா அம்மா வந்து என்ன இவ எவ்வளோ சொல்லியும் மறைமுகமாக சொல்லியும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா, இவகிட்டெல்லாம் என்னத்தை சொல்கிறதுனே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப ஒவ்வொரு விஷயமா வந்து சொல்கிறாங்க. லதா அம்மா மறுபடியும் கொஞ்சம் நாசுக்காக சொன்னாங்க. போய் வந்து அவளுக்கு வேர்த்து கொட்டுதுமா, ஒரு கர்ச்சீஃப் மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரணும்னா போயிட்டு உடனே எடுத்துகிட்டு வந்து அவளுக்கு வந்து தொடச்சி விட்றாங்க லதாவுக்கு. ஐயர் வந்து தாலியை வந்து ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக வந்து பாரதி கிட்ட கொடுத்தோன்னா அதை வந்து எடுத்துக்கிட்டாங்க. கையில் எடுத்ததை வந்து முதல்ல வாங்கி வந்து ஒரு நிமிஷம் இங்கே கொடுமா அப்படின்னு சொல்லி லதா அம்மா கொடுத்து இன்னொருத்தவங்கிட்ட கொடுத்துட்டு நீ போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பாரதியை தனியாக ரூம்குள்ளே அழைச்சிட்டு வரான். நானும் உங்ககிட்ட நாசுக்கா சொன்னால் உனக்கு புரியவே புரியாதா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் நான் என்ன தப்பு பண்ணுமா, எனக்கு சுற்றி வளைச்செல்லாம் பேச தெரியல அப்படின்னு. சரி நான் ஸ்ட்ரைட்டாகவே சொல்கிறேன், லதா நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிறியா இல்லை, எல்லா வேலையும் நீ இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்க, அதுவும் மணமேடை வரைக்கும் வந்து நானும் போனால் போகுதுன்னு சொன்னால் நீ ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்க, உன்ன மாதிரியே என் பொண்ணும் ஆகணுமா, இந்த மாதிரி கொஞ்சம் கூட உனக்கு புரியாது, இதெல்லாம் யாரும் உனக்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, நீயா வந்து ஒதுங்கி நிற்கணும், அதை விட்டுவிட்டு நீ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எடுத்து செய்கிறப்ப உன்ன மாதிரியே என் பொண்ணு ஆகணுமா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னோன்னா பாரதி மனசு உடஞ்சி போய் அழுவ ஆரம்பிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, ஏன் இந்த மாதிரி தப்பாலாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து மனசில் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை மீறியும் வந்து எதுவும் பெருசாக வெளியில் காட்டிக்காமல் இனிமேல் நான் வரலமா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மணமேடையில் வந்து சந்தோஷமாக ரெண்டு பேரும் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, கேசவும் லதாவும். ஆதி வந்து பக்கத்துலேயே நிற்கிறாங்க. பாரதியை காணமே தேடிக்கிட்டு இருக்கப்ப லதா வந்து ஆதியை கூப்பிட்டு, அம்மா பாரதி எங்கே இருக்கா, முதல்ல வந்து தேடி கண்டுபிடிச்சி அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு. நானும் அவ்வளோதான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு, கொஞ்சம் சீக்கிரம் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அழைச்சிட்டு வந்துடு ஆதி அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் அழைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே அம்மா நல்லா போடுன்னு போட்டிருக்காங்க போலம்மா, பாரதி இந்த திசை பக்கம் வரமாட்டாப்புல, அதுதானே நமக்கு வேணும், அவள் அசிங்கப்படுறத நம்ம வந்து எல்லோரும் முன்னாடியும் படணும்னு நினச்சோம், ஆனால் வந்து கடைசியில் தனியாக பட்டிருக்காங்க, அது வரைக்கும் சந்தோஷம் தான் கூட பார்த்துக்கலாம் அப்படின்னப்ப ஆதி வந்து வெளில ஒவ்வொரு ரூமாக தேடி பார்க்குறாங்க. தேடி பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு கண்டுபிடிக்கிறாங்க. பார்த்தா பாரதி வந்து வெளியில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. மூஞ்சியை பார்த்தோன்னே அவரால் புரிஞ்சுக்க முடியுது. என்ன பாரதி என்ன ஆச்சு, ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கண்ணை துடைக்கிறாங்க. கண்ணை துடைச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு பாரதி மனசு கேட்காம வந்து அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. ஆதியை பார்த்து சாஞ்சுக்கிட்டு
என்ன என்ன நடந்துச்சு முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னோடனே, லதாம்மா இந்த மாதிரிலாம் என்னை சொல்லிட்டாங்க ஆதி, என்னால் மனசே கேட்கல, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரிலன்னு நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னோன்னா ஆதி வந்து செம்ம கோவத்தில் ஆறாருன்னே சொல்லலாம். விடுங்க பாரதி, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து பாரதி கையை பிடிச்சிட்டு உள்ளே வந்து செம மாதம் அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட அட்டகாசமாக முடிச்சாங்கன்னே சொல்லலாம்.